ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் தமிழ் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் 1 ஹவர்லேயே இதெல்லாம் நீங்கள் படித்தாலே சென்டம் மார்க் எடுக்கலாம். இதெல்லாம் நல்லா மறக்காமல் படிச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான அமுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொத்தம் 2 பார்ட். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினெல்லாம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ஓரலாக நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தந்துக்கிறது வந்து ஓரலாக ஒரு 8 மார்க் அந்த மாதிரி தந்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 8 மார்க்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. உரைநடை வினா, நாட்டு வளமும் சொல் வளமும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து 5 மார்க். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கால கணிதம், கவிதையில், கவிஞர், கண்ணதாசர் குறிப்பு அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 8 மார்க்கும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும். அது எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்கும். 5 மார்க் நிற்கு அதற்கு தக, இன்சொல் வழி, தீய சொல்வழி, இயல் ஒன்றா நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 10th நான் கொடுத்துருக்கதை மட்டும் நீங்கள் படித்தாலே எப்படியும் ஒரு 80 மார்க் அபோவ் எடுத்துடலாம். நீங்கள் பப்ளிக் மார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நல்லா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 39 கொஷின் கடிதம் எழுது ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் நீங்கள் படித்தாலே ஒரு 80 மார்க் எடுத்துடலாம். உங்களை கவர்ந்த எவரேனும் பேரறிஞர் அந்த மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் இங்கிலீஷுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோடு பண்ணுறேன். இந்த பகுப்பத உறுப்பின் இலக்கணம் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு சிலது இங்கிலீஷில் கொடுத்துருக்க அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மொழிபெயர்க்க அதெல்லாம் நல்லா கேட்பாங்க, அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிற்பெருக்கம், வினையாளனை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த குருவினா இயல் 1ல் வந்து 1, 2, 4, 5 இதெல்லாம் 2 மார்க். இது ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க். இது நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் மெயினே ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 மார்க்கும் 3 மார்க்கும் நீங்கள் பார்த்தாலே பாதி மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் மனப்பாட பகுதியும் பாருங்கள். அன்னை மொழி, காலக்கணிதம், காசி கண்டம், முத்தெல்லாயிரம், திருக்குறள் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. படிப்பும் பயன்படுத்தும் அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் யூனிட் கலை சொல்லும் பார்த்துக்கோங்க. அகராதி காண்கவும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நல்லாவே பார்த்தாலே நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனாலே நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிழைகளை திருத்தி எழுதுக. சொற்களை கூட்டு பெயர் அதில் இயல் 1 E1 போடுறதெல்லாம் இயல் 1 பேஜ் நம்பர் அதுக்கப்புறம் போட்டிருப்பாங்க. ஒரு சிலது தான் பேஜ் நம்பர் போட்டிருக்கேன், ஒரு சிலது போட்டிருக்க மாட்டேன். தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க இதுவும் பெரும்பாலான கொஷின் கேட்பாங்க. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் தமிழ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். கவர்மெண்ட் அஃபிஷியல் சார்பாகவே பப்ளிக் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு சென்டம் யார் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு நல்லா படிச்சுட்டு போங்க. புதிய சொற்களை உருவாக்கு, தமிழ் எண்ணெய் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இருக்கிறத நீங்கள் எல்லாமே படித்தாலே எப்படி நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் இது மட்டும் நல்லா தரவாக படிச்சுட்டு போனாலே நீங்கள் நாளைக்கு எழுத போகிற டெஸ்ட்டில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட இது படித்தாலே அதிக மார்க் வரும். இப்போ வந்து நம்ம 2வது பார்ட் பார்க்கலாம். ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து சொல்லியிருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் சென்டம் மார்க் எடுக்கிறது கன்ஃபார்ம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். புக் பேக் 1 மார்க்கு, இன்சைடு 1 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கணம் 1 மார்க் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். திருக்குறள் 1 மார்க் படிச்சிட்டிங்களா பாருங்கள். இலக்கண குறிப்பு, நூலாசிரியர், பாட வரிகள் யாரை கூறியது, சொல்லும் பொருளும், பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக இதெல்லாம் நல்லா படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். செய்யுள் 2 மார்க்கு, உரைநடை 2 மார்க்கு, திருக்குறள் 2 மார்க்கு, இலக்கணம் 2 மார்க்கு, மயங்கோலி சொற்கள், கலைச்சொல், இரு சொற்கள் ஒரே தொடரில் அமைக்க, பகுபத உறுப்பு இலக்கணம், விடைக்கேற்ற வினா அமைக்க, மனப்பாட திருக்குறள், ஊர் பெயர் மறு, தொகை சொற்கள் அடையாளம் காண்க, கலவை தொடர்களை மாற்றுக இதெல்லாம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா பாருங்கள். இது ஃபுல்லாக 2 மார்க்கு. இப்போ நம்ம 3 மார்க் பார்க்கலாம். புக் பேக் செய்யுள் சீர்வினா படிச்சிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. புக் பேக் உரைநடை சீர்வினா படிச்சிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. இடஞ்சுடி பொருள் விளக்குக பார்த்துக்கோங்க. திருக்குறள் சீர்வினா, உவமை சுட்டு செய்தி விளக்கு, அடிப்பில்லாமல் எழுதுக, மனப்பாட பாடல் நல்லா படிச்சிட்டிங்க.
நிரல் நிறை அணி, தற்குறி பெற்ற அணி, தீவக அணி. அடுத்து 5 மார்க் செய்யுள் புக் பேக் நெடுவினா, உரைநடை புக் பேக் நெடுவினா, திருக்குறள் நெடுவினா, கடிதம், உணவு விடுதி, பள்ளி தூய்மை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 8 மார்க் இப்போ நம்ம வரலாம். துணை பாடம், கதை பார்த்துக்கோங்க, கட்டுரை பார்த்துக்கோங்க, குறிப்புகளை கொண்டு பக்க அளவை, நாடகம் எழுதுக பார்த்துக்கோங்க. சான்றோர் வளர்த்த தமிழ். இவ்வளோ நேரம் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தாலே எப்படி 90 to 80 மார்க் வரைக்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் மேலும் வீடியோ பார்க்கணுன்னாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த மாதிரி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு எக்ஸாம் எப்படி டஃப்பாக இருந்துச்சா இல்லை ஈஸியான கொஷின் பேப்பராக என்று அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். நல்லா போயிட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. இப்போ சேனலில் பார்க்குற 99% பீப்புள் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.